வணக்கம். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10th பாலிட்டி சரிங்களா. 10th பாலிட்டியில் வந்து லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்க போகிறோம். மத்திய அரசு யூனிட் 2ல் வந்து மத்திய அரசு இருக்குது. இதை வந்து லைன் பை லைன் கொஸ்டின் பற்றி பார்ப்போம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவர். மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் சரிங்களா. அடுத்து குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் நிர்வாக அதிகாரத்தை செயல்படுத்தும் சட்டப்பிரிவு. குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் நிர்வாக அதிகாரத்தை செயல்படுத்தும் சட்டப்பிரிவு கேட்டால் ஆர்டிகிள் வந்து 53 வந்து குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் நிர்வாகத்தை அதிகாரத்தை செயல்படுத்தும் சட்டப்பிரிவு. குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறையும் கேட்டால் எப்படி தேர்ந்தெடுக்குன்னா ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தான் குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க கேட்டால் ஒற்றை மாற்று விகிதாச்சார அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மத்திய அரசாங்கத்தின் உள்ள அங்கங்கள் சரிங்களா. மத்திய அரசாங்கத்தின் உள்ள அங்கங்கள் எத்தனை கேட்டால் 3. அது எதுன்னு கேட்டால் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. எதுன்னு கேட்டால் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகள் கேட்டால் இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதின்னு கேட்டால் 3 பகுதிகளை உடையது சரிங்களா. இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதின்னு கேட்டால் 3 பகுதிகளை உடையது. அடுத்து பாருங்க, இந்திய அரசியல் தலைமை வழக்குரைஞர் நியமிப்பவர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் சரிங்களா. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் நியமிப்பவர் யாருன்னு கேட்டால் யார்? குடியரசுத் தலைவர் சரிங்களா. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் பாதுகாவலர். இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் பாதுகாவலர் யாருன்னு கேட்டால் எது? உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யாருன்னு கேட்டால் யாருங்க? குடியரசுத் தலைவர் சரிங்களா. அதுமாரி குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுப்பதுனா குறைந்தபட்ச வயது. குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட குறைந்தபட்ச வயதுன்னு கேட்டால் 35 சரிங்களா. குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான குறைந்தபட்ச வயது 35. குடியரசுத் தலைவரின் பரிந்துரை இல்லாமல் நாடாளுமன்றத்தை எந்த மசோதா அறிமுகப்படுத்த கேட்டால் பண மசோதா. இந்த பண மசோதா வந்து குடியரசுத் தலைவர் பரிந்துரை இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட ஆணையருக்கான நியமிக்கும் அதிகாரம் சரிங்களா. மற்றும் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் படுத்த யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். மாநிலவையில் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படும் உறுப்பினர் எண்ணிக்கை சரிங்களா. மாநிலவையில் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படும் உறுப்பினர் எண்ணிக்கை எதுன்னு கேட்டால் எத்தனை? 12 பேர் சரிங்களா. அதேமாதிரி மக்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படும் உறுப்பினர் எண்ணிக்கைன்னு கேட்டால் 2 பேர். மக்களவைக்கு 2 பேர், மாநிலவைக்கு 12 பேர். அரசின் எதிர்பாரா செலவினங்கள் என் நிதியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா அவசரகால நிதித்துறை சரிங்களா. அவசரகால நிதித்துறையிலிருந்து தான் மத்திய அரசின் எதிர்பாரா செலவுகள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது அரசின் எதிர்பாரா செலவுகள் என் நிதியில் எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா அவசரகால நிதித்துறை. மத்திய அரசின் 3வது அங்கம் சரிங்களா. மத்திய அரசோட 3ஆம் அங்கம் எதுன்னு கேட்டால் என்னது? நீதித்துறை. மத்திய அரசின் 3வது அங்கம்னு கேட்டால் இது நீதித்துறை. மத்திய மாநில அரசின் வருவாய் பகிர்வுக்கான நிதி குழு அமைப்பது யாருன்னு கேட்டால் மத்திய மாநில அரசின் வருவாய் பகிர்வுக்கான நிதி குழு அமைப்பது கேட்டால் யார்? குடியரசுத் தலைவர் சரிங்களா. இன்னொரு கொஸ்டின் மிஸ் ஆகிருக்கு. குடியரசுத் தலைவர் மன்னிக்கும் அதிகாரம் சரிங்களா. குடியரசுத் தலைவர் மன்னிக்கும் அதிகாரம் கேட்டால் ஆர்டிக்கல் 72 வந்து குடியரசுத் தலைவர் மன்னிக்கும் அதிகாரம். ஆர்டிகல் வந்து 360 எதை பற்றி கூறுன்னு கேட்டால் நிதி நெருக்கடி. ஆர்டிகல் 360 என்ன சொல்லுதுன்னா நிதி நெருக்கடி பற்றி சொல்லுவோம் சரிங்களா. அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் ஒன்று வந்து கேரளா, இன்னொன்று எதுன்னு கேட்டால் பஞ்சாப் சரிங்களா. அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் ஒன்று கேரளா, இன்னொன்று வந்து பஞ்சாப் சரிங்களா. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கத்துக்கான சட்டப்பிரிவு. அதாவது குடியரசுத் தலைவர் பதவி நீக்கத்துக்கான சட்டப்பிரிவு கேட்டால் ஆர்டிகல் வந்து 61. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவராக பதவி வைத்தார் யாருன்னு கேட்டால் இதயத்துல்லா. இந்த இதயத்துல்லா வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதியாக இருந்து குடியரசுத் தலைவராக பதவி வச்சிருப்பார் சரிங்களா. அடுத்து வந்து நம்ம துணை குடியரசுத் தலைவர் பற்றி பார்ப்போம் சரிங்களா. துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கத்துக்கான தீர்மானத்துக்கான முன் அறிவிப்பான குறைந்தபட்ச நாட்கள் எதுன்னு கேட்டால் 14 நாட்கள். அதாவது துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கத்துக்கான தீர்மானத்துக்கான முன்னறிவிப்பான குறைந்தபட்ச நாட்கள் 14 நாட்கள். பதவி வழி மாநிலவை தலைவர் எதுன்னு கேட்டால் துணை குடியரசுத் தலைவர் சரிங்களா. பதவி வழி மாநிலவை தலைவர் யாருன்னு கேட்டால் யார்? துணை குடியரசுத் தலைவர் சரிங்களா. அடுத்து காஸ்டிங் ஓட் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டால் காஸ்டிங் ஓட்டுன்னு கேட்டால் ஆர்டிகல் வந்து 100 சரிங்களா. ஆர்டிகல் 100 தான் காஸ்டிங் ஓட்டு சட்டப்பிரிவு. ஒரு சட்ட மசோதா வாக்கெடுப்பின் மாநிலவை சமநிலையில் உள்ளபோது முடிவெடுக்கும் அதிகாரம் படைத்தவர் யாருன்னு கேட்டால் துணை குடியரசுத் தலைவர். அதாவது குடியரசு துணைத் தலைவர் தான் சட்ட மசோதா வாக்கெடுப்பின் போது மாநிலவை சமநிலையில் உள்ள போது முடிவெடுக்கும் அதிகாரம் படைத்தவர் சரிங்களா. அடுத்து வந்து நம்ம யாரை பார்க்கறதுனா பிரதம அமைச்சர் சரிங்களா. பிரதம அமைச்சரை பற்றி பார்ப்போம். பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் சட்டப்பிரிவு. அதாவது பிரதம அமைச்சர் வந்து குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டால் ஆர்டிகல் வந்து 74. ஆர்டிகல் 74 வந்து
பிரதம அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கலாம். அதாவது இங்கிலாந்து நாடாளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இப்போ வெஸ்ட்மின்ஸ்டர், அதாவது இங்கிலாந்து நாடாளுமன்றம் எப்படி அழைக்கிறாங்க? வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி. சரிங்க, ஆர்டிகல் எதுன்னு கேட்டால் 78 வந்து பிரதம அமைச்சரோட கடமைகளை பற்றி கூறுது. அடுத்து காமன்வெல்த் அணிசரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய பிரதிநிதியாக பங்கேற்பவர் யாருன்னு கேட்டால் பிரதமர் தான். சரிங்களா? இந்த சார்க்கு, அணிசேரா உச்சி மாநாடு இதிலெல்லாம் பங்கேற்கிறது யாருன்னா இந்திய பிரதிநிதியாக பங்கேற்பது யாருன்னா பிரதமர். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுவது யாருன்னு கேட்டால் பிரதமர் தான். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுவது யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் தான், பிரதமர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களை நியமிப்பது யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். சரிங்களா? பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களை நியமிப்பது யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் அமைச்சரவை உறுப்பினர் எண்ணிக்கையில் எத்தனை விழுக்காடு மேலே இருக்குன்னு கேட்டால் 15% மேலே மிகாமல் இருக்க வேண்டும். அதாவது ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களை அமைச்சரவை, சரிங்களா, அமைச்சர் உறுப்பினர் எத்தனை கேட்டால் 15% மிகாமல் இருக்க வேண்டும். மத்திய அமைச்சர்களின் வகைன்னு கேட்டால் 3. அது எதுன்னு கேட்டால் ஒன்று கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். இதெல்லாம் வந்து யாருன்னு கேட்டால் மத்திய அமைச்சர்களின் வகைகள். சரிங்களா? இந்திய நாடாளுமன்றம் பற்றி பார்ப்போம். சரிங்களா? இந்திய நாடாளுமன்றம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு கேட்டால் ஆர்டிகல் வந்து 79லேருந்து 122 வரைக்கும் இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதியில் கொண்டது. அது எதெல்லாம் கேட்டால் ஒன்று குடியரசுத் தலைவர், இன்னொன்று வந்து ராஜ்யசபா, இன்னொன்று வந்து லோக்சபா. இது வந்து இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகள் கொண்டது. மாநிலவை உறுப்பினர் எண்ணிக்கைன்னு கேட்டால் 250 வந்து மாநிலவை உறுப்பினர்கள். மாநிலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது எத்தனை கேட்டால் 30. மாநிலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது 30. மாநிலவையில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவோர் விகிதம் கேட்டால் 3% 1 பங்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவாங்க. சட்டம் இயற்றும் நடவடிக்கை இந்திய நாடாளுமன்ற கூட்டத்தை தலைமை வைப்பது யாருன்னு கேட்டால் மக்களவை சபாநாயகர் தான் கூட்டத்துக்கு தலைமை வைப்பாங்க. சரிங்களா? மக்களவை சபாநாயகர் தான் கூட்டத்துக்கு தலைமை வைப்பார். மாநிலவை மட்டும் நிறைவேற்றக்கூடிய மசோதா எதுன்னு கேட்டால் நிதி மசோதா வந்து பாருங்கள், மாநிலவை மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். சரிங்களா? மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த உறுப்பினர் எண்ணிக்கைன்னு கேட்டால் 552. மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மொத்த உறுப்பினர் எதுன்னு கேட்டால் 552. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மக்களவைக்கு உறுப்பினர்கள் குறைந்தபட்ச வயது எத்தனை கேட்டால் 25. மக்களவை உறுப்பினர்கள் குறைந்தபட்ச வயது எத்தனை? 25. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் கேட்டால் லோக்சபாவுக்கு 39, ராஜ்யசபாவுக்கு வந்து 18 வரும். சரிங்களா? அதாவது லோக்சபாவுக்கு 39, ராஜ்யசபாவுக்கு வந்து 18 வரும். இது எழுத்து கொஞ்சம் அழிஞ்சிருக்கு. சரிங்களா? ஒரு மசோதா நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என தீர்மானிக்கும் அதிகாரம் படைத்தவர் யாருன்னு கேட்டால் சபாநாயகர் தான். ஒரு மசோதா வந்து நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதா தெரிவிக்கும் அதிகாரம் படைத்தவர் யாருன்னு கேட்டால் அது சபாநாயகர். சரிங்களா? ஒரு பண மசோதா இறுதி தீர்மானத்தை எடுப்பதுன்னு கேட்டால் சபாநாயகர் தான். பண மசோதா இறுதி தீர்மானத்தை யாருன்னு கேட்டால் சபாநாயகர் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர். சரிங்களா? நாடாளுமன்றம் ஒரு வருடத்துக்கு கூட்டப்படும் கூட்டத்தொடர் எண்ணிக்கைன்னு கேட்டால் 3. அது நாடாளுமன்றம் வருஷத்துக்கு எத்தனை டைம் கூட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 டைம். சரிங்களா? வருஷத்துக்கு ஒரு நாடாளுமன்றம் 3 டைம் கூட்டுவாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடரின் காலம் கேட்டால் பிப்ரவரி டு மே. பட்ஜெட் கூட்டத்தொடர்னு கேட்டால் பிப்ரவரி டு மே. மழைக்கால கூட்டத்தொடர்னு கேட்டால் ஜூலை டு செப்டம்பர். இது வந்து மழைக்கால கூட்டத்தொடர். குளிர்கால கூட்டத்தொடர் காலம் கேட்டால் நவம்பர் டிசம்பர். சரிங்களா? நவம்பர் டிசம்பர் வந்து குளிர்கால கூட்டத்தொடர். மாநிலத்தின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் படைத்தவர் கேட்டால் நாடாளுமன்றம் தான் மாநிலத்தின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் படைத்தவர். சரிங்களா? இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞரை பற்றி பார்ப்போம். வழக்குரைஞர். சரிங்களா? அதாவது தலைமை வழக்கறிஞருக்கான சட்டப்பிரிவு. சரிங்களா? தலைமை வழக்கறிஞருக்கான சட்டப்பிரிவு எத்தனை கேட்டால் ஆர்டிகல் வந்து 76 வந்து தலைமை வழக்கறிஞருக்கான சட்டப்பிரிவு. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமையின்றி பங்கு பெறுவார்னு கேட்டால் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இவங்க இந்திய தலைமை வழக்கறிஞர் தான் நாடாளுமன்றத்தின் இரு அவையின் கூட்டத்திலோ அல்லது வந்து எந்த ஒரு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமை இன்றி, சரிங்களா, உரிமை இன்றி பங்கு கொள்வர் யாருன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். அடுத்து வந்து நீதித்துறை பற்றி பார்ப்போம். சரிங்களா? அதாவது அடுத்து வாங்க நீதித்துறை. கூட்டாட்சி நீதிமன்றம் எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசு சட்டம்
1935 சரிங்களா. இந்திய அரசு சட்டம் 1935 தான் கூட்டாட்சி அப்படின்னு நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. புதுடெல்லியில் உள்ள நீதிமன்றம் எந்த ஆண்டு இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்டன்னு கேட்டால் 1950. 1950 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி தான் புதுடெல்லியில் உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்டது. 1950 உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட போது இருந்த நீதிபதி எண்ணிக்கைன்னு கேட்டால் 18. ஒரு நிமிஷம். 1950 உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட போது இருந்த நீதிபதின்னு கேட்டால் 1+8 சரிங்களா. ஒரு தலைமை நீதிபதி +8 8 நீதிபதிகள். தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கைன்னு கேட்டால் இப்போ பள்ளி பாட புத்தகத்தில் 1+30 இருக்குது. ஆனால் தற்போது வந்து கூட்டிட்டு சரிங்களா 1+33 இருக்குது. அடுத்து பாருங்கள், உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயதுன்னு கேட்டால் 65 சரிங்களா. உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயதுன்னு கேட்டால் 65. நீதிமன்ற நீதி பேரணைகளை எண்ணிக்கைன்னு கேட்டால் 5 சரிங்களா. நிதி பேரணை எத்தனை கேட்டால் 5 வகை நிதி பேரணை வெளியிடுது. மத்திய அரசு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுன்னு கேட்டால் 52 முதல் 78 வரைக்கும் மத்திய அரசு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. மத்திய அரசு பற்றி குறிப்பிடும் பகுதின்னு கேட்டால் பகுதி வந்து 5. பகுதி வந்து 5 என்ன சொல்லுது? மத்திய அரசின் பற்றி குறிப்பிடும் பகுதி. மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவராக பெயர்களை மேற்கொள்ளப்பட வேண்டும். மத்திய அரசோட நிர்வாக நடவடிக்கைகள் அனைத்தும் குடியரசுத் தலைவர் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிடும் சரத்துன்னு கேட்டால் ஆர்டிகல் வந்து 77. இது 77 வந்து மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் கேட்டால் ராஜேந்திர பிரசாந்த் சரிங்களா. குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் கேட்டால் 5 ஆண்டுகள். நம்ம வந்து 10th வந்து பால்ட்டியில் யூனிட் 2ல் லைன் பை லைன் கொஸ்டின் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ஒரு டைம் படிங்க, உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு படிப்பு சம்மந்தம் பயனுள்ள தகவலாக இருக்கும். நன்றி.